ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது எறால் தொக்கு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். எறால் ரெசிபி வந்து நிறைய வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு தேவை அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த தொக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த தொக்கு வந்துட்டு நீங்கள் சாதத்தோடையும் இட்லி, தோசை, சப்பாத்தி கூட இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாத்தோடையும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்ப ஸ்பைசியாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸோட சூப்பரான டேஸ்ட்டில் இந்த எறால் தொக்கு எப்படி செய்யுது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த எறால் தொக்கு எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த எறால் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்துட்டு நான் 1 கிலோ அளவுக்கு எறால் வாங்கி நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எப்பயுமே வந்துட்டு எறால் கிளீன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 3 இல்ல 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல உள்ள மண்ணெல்லாம் போயிடும். அந்த தோல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணாம இருந்தாலும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பெரிய எறால் இருக்கிறதுனால அதில் பாத்தீங்கன்னா கருப்பா அந்த குடல் மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்துருங்க. அப்பதான் வந்துட்டு எறால் டேஸ்ட் நல்லா இருக்கும். எல்லாத்துலயுமே நான் அது மாதிரி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். எறால் தொக்கு செய்யறதுக்கு வானலோட சூடு பண்ணிக்கிறேன். இந்த தொக்கு வந்துட்டு 1 கிலோ அளவுக்கு எறால் அப்படிங்கறதுனால 100 ml அளவுக்கு கடலை எண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதுல வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது ரெண்டும் நல்லா எண்ணெயில பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிச்சு. நான் வந்துட்டு சாப்பர்ல போட்டு ஒரு 50 கிராம் அளவுக்குள்ள பூண்டை வந்து நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க நசுக்கி போடுறதுனால போட்டுக்கலாம், இல்ல பூண்டு பேஸ்டா கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். நான் சாப்பர்ல போட்டு நல்லா ஃபைனா அந்த மாதிரி சாப் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். இது வந்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கிறேன். எண்ணெயில வதங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பூண்டோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதுல வந்துட்டு 1 கிலோ அளவுக்கு எறாலுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. நீங்க பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். வெங்காயமும் நல்லா சேர்ந்து எண்ணெயில வதங்கட்டும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். சீக்கிரமாவே வதக்கிடும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க, நம்ம சமையல்ல சீக்கிரம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. அடுப்பை மீடியம்ல வச்சுட்டு செய்யுங்க. ஹைல வச்சிங்க அப்படின்னா கறிக்கு போயிடும். மீடியம்ல வச்சுட்டு நல்லா கைவிடாம வதக்கிக்கிறேன். பெரிய தக்காளி வந்துட்டு 3 தக்காளி வந்து அதையும் நல்லா பொடியை கட் பண்ணிக்கோங்க. பொடியை கட் பண்ணிட்டு இந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கிக்க போறேன். இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா அந்த எண்ணெயில வதங்கிடுச்சு. இதோட ஒரு மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அதே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள், இது எல்லாமே நான் வீட்டுல வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா அரைச்சி வச்சிருக்கிறப்போ தாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, காரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணிருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிருக்கேங்க. தனியாத்தூள் வந்து 1 டீஸ்பூன், இதுக்கு தேவையான உப்பு, இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா நான் வதக்கிக்கிறேன். காரம் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னா நீங்க என்ன கூட காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மிளகு, தனி மிளகாத்தூள்லாம் சேர்த்தெல்லாம் கரெக்டாவே எங்களுக்கு இருந்துச்சு, எனக்கு கரெக்டா இருந்தது. இப்ப மசாலா நல்லா வதங்கிடுச்சு. மசாலா எல்லாம் பாருங்க நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு. இதோட நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற எறால் சேர்த்துக்கிறேன். நான் எறால் வந்துட்டு நல்லா தண்ணிலாம் இல்லாம தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போறேன். எறால் நீங்க வதக்க பாத்தீங்க அப்படின்னா அதுவே தண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா நான் அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க நான் மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருக்கேன். அதுவே தண்ணி விடுது பாருங்க. நான் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கல. நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காம. நீங்க ட்ரையா செய்யணும் அப்படின்னா தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க. அந்த எறால் விடுற தண்ணிலே நம்ம வந்துட்டு கரெக்டா இருக்கும். நீங்க மூடி போட்டு வேக வச்சீங்கன்னா, சப்போஸ் தொக்கு மாதிரி இல்ல கிரேவி மாதிரி செய்றீங்கன்னா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்ப வேக ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்துட்டு ஒரு தட்டு போட்டு கரெக்டா ஒரு 5 மினிட்ஸ் தாங்க வேக வைக்க போறோம். ரொம்ப நேரம் வேக வச்சீங்க அப்படின்னா எறால் வந்துட்டு ரப்பர் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா 5 மினிட்ஸ் வேக வச்சிருங்க போதும். இப்ப பாருங்க தண்ணி நல்லாவே விட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அந்த மசாலா எல்லாம் நல்லா வெந்துருச்சு. லைட் அந்த எண்ணெய் பாருங்க, எண்ணெய் கூட நல்லா தனியா பிரிஞ்சு வருது பாருங்க. இப்போ கரெக்டா இருக்கும். நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்தேன். ஆனா பாருங்க ஓரளவுக்கு நல்ல கிரேவி மாதிரி இருக்கு. இதுவே போதும். உங்களுக்கு இன்னும் தண்ணியா வேணும்னா நீங்க என்ன கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுல நான் வந்துட்டு ஒரு மசாலா ஒன்று கடைசியா அரைச்சி சேர்க்க போறேன். அதனால ரொம்ப தண்ணி சேர்க்கல. எனக்கு கொஞ்சம் திக்கா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் 1/2 டம்ளர் அளவு தான் தண்ணி சேர்த்து இது வெந்துகிட்டே இருக்கட்டும். நான் இதுல மசாலா ஒன்று சேர்க்க போறேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்திருக்கேன். அதுல வந்துட்டு ஒரு 10 பல்லு அளவுக்கு தேங்காய் வந்துட்டு இந்த மாதிரி கீனி சேர்த்திருக்கேன். நீங்க துருவி சேர்க்கறதுனால சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நம்ம அரைச்சிக்க போறேன். இப்ப எறால் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் அரைச்சி வச்சிருந்த அந்த தேங்காயோட பேஸ்ட் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு தொக்கு மாதிரி தேவை அப்படிங்கறதுனால தேங்காய் பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இல்ல அப்படின்னா உங்களுக்கு ட்ரையாவே வேணும் அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சீங்க ஹைல வச்சு அப்படின்னா உங்களுக்கு தண்ணி ஃபுல்லா நல்லா வடிஞ்சிட்டு எறால் வந்துட்டு வறுவல் மாதிரி செய்யலாம். அது உங்களோட விருப்பம். அது ஒரு சின்ன சின்ன வேரியேஷன் தான். டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நீங்க சூடான சாதத்தோட இட்லி, தோசையோட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியா வந்துட்டு பொடியை நறுக்குன்னு கொத்தமல்லி தழையை தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான எறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப தண்ணியாவும் இல்லாம கெட்டியாவும் இல்லாம ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல
மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் வந்துட்டு சாதம், இட்லி, தோசை இல்லை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.